வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். படம் எக்ஸின் கண்ணாடி பிம்ப படத்தை கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத் தேர்வு படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், நானே ஆன்சர் சொல்லிடுவேன். இதற்குரிய விடை பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். அதாவது கண்ணாடி பிம்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ரைட்டில் கொடுத்துருந்தா நீங்கள் லெஃப்ட் சைடு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அது மாதிரி லெஃப்ட்டில் கொடுத்துருந்தா ரைட் சைடில் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுதான் கண்ணாடி பிம்பம். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க ஆர்ஆர்பியில். இப்போ பாருங்கள், இந்த பொசிஷன் பாருங்கள். எக்ஸுங்கிற படத்தில் இங்கே 6 7 கிட்ட அந்த முள் இருக்குது. அப்போ இங்கே வந்து 5 கிட்ட இருக்கணும். 4 5 கிட்ட இருக்கா? ஏன்னா அப்படியே இந்த சைடு. அடுத்து இதே போல் இங்கே பாருங்கள், 1 2 3 தள்ளி இருக்குது. அப்போ இந்த சைடு வரும்போது 12 11 அந்த 10 கிட்ட 10க்கு இந்த சைடு வந்திருக்கும். கொஞ்சம் தள்ளணும், இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு இல்லையா? அதுதான். ஸோ இதுதான் கண்ணாடி பிம்பம். CALM என்பது XZON என குறியிடப்பட்டால் LOVE என்பது எவ்வாறு குறியிடப்படும்? இதில் ஆன்சர் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்சர் பார்க்காதீங்க, நீங்கள் கெஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் ஆன்சர் பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா CALM XZON. சிங்கிறது 3வது இடத்துல இருக்குது. இப்போ எக்ஸ் வந்து கடைசியிலேருந்து 3வது இடத்துல இருக்குது. XYZ 23வது பொசிஷன், கடைசியிலேருந்து 3. அப்போ எல்லுக்கு என்ன எடுத்துக்கணும்னா, எல் எத்தனாவது பொசிஷனில் முதல்ல இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஏபிசிடி எழுதிக்க வேண்டியதான். ABCDEFன்னு போட்டுக்கிறேன். FGHIJKL 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12வது இடத்துல இருக்குது. அப்போ அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து 12வது இடம் கொண்டு வரணும் நீங்கள். இப்போ எங்கே வரும்னா ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம். MNOPQRSTUVWXYZ. இப்போ கடைசியிலேருந்து 12வது இடம் எதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓ தான் 12வது இடம். இருந்தாலும் அடுத்து இன்னொன்று செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே 2 ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அடுத்து நீங்கள் போகணும். ஓகே, இங்கே வந்து ஓ எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னா 15வது பொசிஷன். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து வேணால் எண்ணி பாருங்கள். அப்போ கடைசியிலேருந்து 15வது பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், அப்போ அந்த இசட்டுங்கிறது கடைசிலேருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் அப்படி கொடுத்துருக்காங்களா? அப்போ ஓ வந்து 15வது பொசிஷன். அப்போ கடைசிலேருந்து எதுன்னு பாருங்கள். கடைசிலேருந்து வந்தால் உங்களுக்கு எல் வரும். எண்ணி பாருங்கள் லாஸ்ட்லேருந்து. அப்போ இது ஓகே, இதுதான் ஆன்சர். இது மாதிரி நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். 4 வடிவங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 3 ஒரு பொதுவான விதியை பின்பற்றுகின்றன. மேலும் 1 அந்த விதியை பின்பற்றவில்லை. வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. இதில் வேறுபட்ட ஒன்று அப்படின்னா டி. எப்படி அது வேறுபட்டு இருக்குது அப்படின்னா பொதுவான விதின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா டக்குன்னு பார்த்தோன்னே இப்போ இங்கே வந்து 6 இருக்கு இல்லையா? இந்த 6 இது உள்ளே இருக்குது. அப்புறம் இந்த செவ்வகம் இங்கே இருக்குது. இந்த 5 வந்து இந்த பார்ட்டில் இருக்குது. 5க்குள்ளே 6 இருக்குது. இந்த 3 ஒன்றா இருக்கே அப்படின்னு கூட நம்ம கெஸ் பண்ணலாம். டக்குன்னு நீங்கள் வந்து லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். மாறி மாறி ஒரு பொசிஷனில் இருக்கும். முக்கோணமும் கட்டமும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவற்றில் 3 ஒரு பொதுவான விதியை பின்பற்றுகின்றன. அந்த பொதுவான விதினா காமனாக இருக்கணும். அந்த காமன் விதி என்னன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சரில் மேலே இருக்கிறது, அதாவது முக்கோணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பக்கம். ஆனால் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 பக்கம். சதுரத்துக்கு 1 2 3 4 பக்கம் இருக்குது. அடுத்து உள்ளே இருக்கிறது பாருங்கள், 1 2 3 4 5 பக்கம் இருக்கா? அடுத்து வெளில இருக்கிறது 4 பக்கம். இப்படி மேலே போட்டுக்கலாம். அடுத்து உள்ளே இருக்கிறதுல 6 பக்கம் இருக்குது பாருங்கள். எண்ணி பாருங்கள். உள்ள 1 2 3 4 5 6 இருக்குது. வெளியில் இருக்கிறதுல 5 பக்கம். இப்போ இது பொதுவாக இருக்கா? இங்கே பாருங்கள், 4 5 6 3 4 5 இது போல் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ அடுத்தது 7 6 இப்படி வந்திருக்கணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. அதனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒன்று டி தான்.
W என்பது 46 ஆகவும் CAT என்பது 48 ஆகவும் குறியிடப்பட்டால் DOG என்பது எவ்வாறு குறியிடப்படும்? இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. W46ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வச்சு கொடுத்ததுனால நம்ம எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வர முடியாது. ஆனால் CAT 48 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு 3 நம்பர், அந்த 3 நம்பர் சேர்ந்து தான் இந்த 48 வந்திருக்கு. அப்போ என்ன லாஜிக் அந்த இடத்துல வந்திருக்குன்னு நீங்கள் யோசிக்கணும். யூஸ்வலாக C வந்து நமக்கு எந்த பொசிஷனில் இருக்கும்? 3வது பொசிஷனில் இருக்கும். A வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கும். T வந்து எண்ணி பார்த்துக்கலாம். ABCDEFGHIJKLMNOPQRST 20வது பொசிஷனில் இருக்குது. இப்போ இதெல்லாம் கூட்டினா இந்த எண் வருமானா? வரலை. 20, 1, 21, 24. ஆனால் 24 வரும்போது ஏதோ 2 மடங்குன்னு தெரியுது. அந்த மாதிரி தான் நீங்கள் கெஸ் பண்ணணும். அப்போ இந்த ஒவ்வொரு எண்ணிக்கையும் 2 மடங்கு. அப்போ சிங்கிறத 3வது பொசிஷன் என்ன எடுத்துக்கலாம்? 6ன்னு எடுத்துக்கலாம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன், அதை 2ன்னு எடுத்துக்கலாம். டீங்கிறது 20வது பொசிஷன், அதை 40ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை கூட்டுங்க. 6 + 2 + 40 48. இப்போ ஒரு க்ளூ கிடச்சிருச்சா? அப்போ அதே மாதிரி W எந்த பொசிஷன்? 26 எழுத்தில் W வந்து உங்களுக்கு 23வது பொசிஷன், அதோட 2 மடங்கு 46. அப்போ ஓகே, இந்த லாஜிக் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். D வந்து 4வது பொசிஷனில் இருக்கும். அப்போ 8. O வந்து 15வது பொசிஷன். நீங்கள் வந்து திரும்ப திரும்ப போட போட 26 எண்ணு எந்த பொசிஷனில் இருக்குன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்போ 15னா இப்போ 2 மடங்குனால 30 வச்சுக்கலாம். G பாருங்கள், ABCDEFG 7வது பொசிஷன். அப்போ 14 வரும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 38 + 14 வந்துச்சுன்னா 52. இங்கே இருக்கா பாருங்கள், இதுதான் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின் ரெகுலராக அட்டன் பண்ண உங்களால் கண்டிப்பாக ஷார்ப்பாக கெஸ் பண்ண முடியும். உங்களுக்கு கொடுக்குற டைமு 100 கொஸ்டினுக்கு 1.5 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. இதில் டைமிங் ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொன்று, RRB எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் தான் அந்த இடத்துல அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஈஸியான சம் தான் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற சம் கூட பார்க்கலாம். பட் இந்த லாஜிக்கல் ரீசனிங்கில் ABCD வச்சு வர்றது ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் வந்து தவறாமல் அட்டன் பண்ணலாம். இது நெகட்டிவ் மார்க் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி போட போட உங்களுக்கு வந்து மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. இதுக்குரிய ஆன்சர் 52. கோடிட்ட இடத்தை நிரப்பவும். 50 டேஷ் % 40. இந்த மாதிரி பர்சன்டேஜ் சம் கண்டிப்பாக ஒன்று உண்டு. 50ஓட எத்தனை % 40 அப்படி தெரியணும்னா நீங்கள் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, = என்ன கொடுத்துருக்காங்க? 40 கொடுத்துருக்காங்க. அதை மேலே போட்டுக்காங்க. டிவைடட் பை 50. இப்போ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கனால இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதோ ஒரு மார்க்கு கூட எடுத்திருக்கோம். மார்க் எடுத்துகிட்டு அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்லாம் கூட கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 40 / 50 × 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 0க்கு 0 போச்சு. 2 10. அப்போ 2 × 40 80. 80 தான் ஆன்சர். x/5 = y/6 = z/11 எனில் x + y + z/z என்பது எதற்கு சமம்? இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த x/5 கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். x y z = 5 6 11 இப்படி எழுதிக்கலாம். இப்படி எழுதுனீங்கன்னா இதுக்கு ஈக்குவல் வேல்யூ பாருங்கள். எக்ஸுக்கு வேல்யூ 5, ஒய்க்கு வேல்யூ 6, இசட்டோட வேல்யூ 11 டிவைட் பை இசட்டோட வேல்யூ 11. இது எல்லாத்தையுமே கூட்டிடுங்க. 17 + 5 22. 22/11. அப்போ 2 11 22. இதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா நீங்கள் இப்படியும் எழுதலாம். இந்த x/5 முதல்ல இப்படி எழுதிப்பாங்க. ஆக்சுவலாக x/5 இப்படி எழுதலாம். y/6 அந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் x/y/z கொடுத்துட்டு இந்த சைடு கொண்டு போயிடணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2. சச்சின் என்பவர் கணிதத்தில் 70% மதிப்பெண்களும் அறிவியலில் 60% மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். 2 பாடங்களுக்கும் சமமான அதிகபட்ச மதிப்பெண்கள் என்பதை கருத்தில் கொண்டால் சச்சின் 2 பாடங்களிலும் சேர்த்து பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் என்ன? இப்போ 70 + 60 என்ன வரும்? 130. கிட்டத்தட்ட 130 டோட்டலாக. அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா
2 பாடங்களுக்கும் சமமான அதிகபட்ச மதிப்பெண்கள். இத சமமா நம்ம பிரிச்சுக்கலாம். 65%. இந்த மாரி சச்சின் 2 பாடங்களும் சேர்ந்து பெற்ற மதிப்பெண்கள் சதவீதம் 65%. ஆனா 2த்தும் சமமா பிரிக்க சொன்னதுனால 65% வரும். கொடுக்கப்பட்டுள்ள தொடருக்கு தொடர்பு இல்லாத எழுத்து தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். LNM இதுதான் தொடர்பு இல்லாதது. எப்படின்னா, இது ஆர்டரா இருக்கு பாருங்க. CDE, FGH, IJK எல்லாமே ஆர்டரா இருக்கு. ஆனால் LNM வராது. LMN தான் வந்திருக்கணும். ஆனால் அவசரப்பட்டு இவங்க ஏன் NM MN கொடுத்துருக்காங்கன்னா, இதில் நம்ம சில நேரம் தப்பு பண்ணுவோம். ABCD நல்லா தெரிஞ்சால் கூடவே இந்த மாதிரி டக்குன்னு பார்த்தா நமக்கு அந்த அவசரத்தில் வராது. அதனால் இதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன வந்திருக்கணும், LMN வந்திருக்கணும். ஆனால் வரலை. அதனால் இதுதான் டிஃப்ரெண்ட்டு. இது ஆர்டராக இருக்குது, இது ஆர்டராக இல்லை. 7, 14, 28, 35 மற்றும் 42ஆல் முழுமையாக வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண்ணை கண்டறியவும். இந்த மிகச்சிறிய எண் இதுதான். இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 0ன்னு கொடுத்ததுனால அதுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் இருக்கு இல்லையா, இதை வச்சே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 எடுத்துக்காங்க. இந்த எல்லா நம்பரும் வந்து முழுமையாக வகுப்படணும், மிச்சம் இல்லாமல் வகுப்படணும். அதுதான் முழுமையாக வகுப்படுறதுனா. இப்போ 7 எடுத்து இப்போ 45 கூட பார்க்கலாம். என்ன வரும், 45 அடங்குமா? 5 35, 6 42. இப்போ 42 மீதி 30 வந்துச்சுன்னா அது மிச்சமின்றிலாம் வகுப்படாது கண்டிப்பாக. 4 28, அதுக்கப்புறம் மீறி இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் வராது. அதே போல் பாருங்கள், 43 வராது. அந்த வாய்ப்பாடுக்குள்ளே மிச்சமின்றி வகுப்படாது. 41 வராது. ஆனால் இது 42ல் பாருங்கள், 5 35, 6 42. அப்போ 0 அப்படியே சேர்த்துக்கலாம், கரெக்டாக வகுப்படும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு 7 வச்சு அட்டன் பண்ணாலே இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் அடிச்சிடலாம். இல்லைனாலும் மற்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர், ஏதோ ஒரு நம்பர் கூட எடுத்துக்கலாம். இப்போ 42 எடுத்து கூட இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மிச்சமின்றி இது மட்டும் தான் வகுப்படும். ஒரு 42 42 0 அப்படியே சேர்த்துக்கலாம். லாஸ்ட் டிஜிட் 0 வந்ததுனால இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை வச்சே நீங்கள் வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் நான் சொல்ல வரேன் இந்த மாதிரி சம்முக்கு. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா நம்பராலையும் இந்த நம்பர் வகுப்படும். இப்போ 7 வச்சு செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் 14 வச்சு செக் பண்ணிக்கலாம். அப்படி வச்சு செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வகுப்படும். இப்போ பாருங்கள், 14 28 வரும், அப்புறம் 42, 3 14. ஓகேங்களா? இப்போ 3 0 வகுப்படும், மிச்சமின்றி வகுப்படும். அப்போ 28 வச்சிங்கனாலும் அது வகுப்படும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வகுத்து பார்த்துக்கலாம். 48 மீட்டர், 56 மீட்டர் மற்றும் 72 மீட்டர் நீளங்கள் கொண்ட 3 மரத்துண்டுகள் உள்ளன. அவற்றை துல்லியமாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய சாத்தியமான நீளம் என்ன? இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதே மாதிரி கொஸ்டின் தான், அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த 3 மரத்துண்டுகள் இருக்குன்னா துல்லியமாக அளவிடக்கூடிய மிகப்பெரிய சாத்தியமான நீளம்னா இதே போல் மிச்சமின்றி வகுப்படணும். இப்போ நீங்கள் எந்த நம்பர் இது இவங்க கொடுத்துருக்கிறதுல எடுத்தாலும் அந்த நம்பரால் இவங்க கொடுத்துருக்க இந்த 3 நம்பர் துல்லியமாக வகுக்க முடிஞ்சுது, மிச்சம் மீதி இல்லாமல் வகுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் கரெக்டான அளவு. இப்போ 8 கூட விட்டுருங்க, வேறு ஏதாவது கூட இப்போ நம்ம 7 கூட எடுத்து பார்க்கலாம். அதே போல் பாருங்கள், 5 35, 6 42, 7 49 வகுப்படலை. 48க்கே அது வகுப்படலை. இப்போ 9 எடுத்துக்கோங்க. 5 9 45, மீதி 3 வருது, வகுப்படாது. 11 எடுத்துக்காங்க. இப்போ 4 11 44, 5 11 55, இடையில 48 இருக்குது, கண்டிப்பாக வகுப்படாது. இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் இந்த 48 வச்சே கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். 8 பாருங்கள், மிச்சம்லாம் வகுப்படும். 5 8 40, 6 8 48 கரெக்டாக வருதா? அப்போ ஓகே, இதுதான் ஆன்சர். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது இப்போ செக் பண்ணாலும் செக் பண்ணி பார்க்கலாம். 56க்கு செக் பண்ணி பார்த்தாலும் செக் பண்ணி பார்க்கலாம். 6 8 48, 7 8 56 மிச்சம்லாம் வகுப்படுதா? அப்போ 72க்கும் 9 8 72 மிச்சம்லாம் வகுப்படுதா? ஓகே, அப்போ 3க்குமே இது வந்து கரெக்டாக இருக்குது. அதே 11 எடுத்து பாருங்கள், வகுப்படாது. 11 இப்போ 72க்கு வச்சு பார்த்தீங்கன்னா 7 11 77. அப்போ மிச்சம் அந்த வகுப்படாது. 6 11 66, மீதி மீறும். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஸோ அப்போ போன சம்மு தான், இப்போ ப்ரீவியஸ் இதில் பார்த்த சம்மு தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 மீட்டர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அப்பப்போ ஒரு 10 சம் இல்லை 12 சம் அந்த மாதிரி கொடுக்குறேன், லாஜிக்கல் ரீசனிங் கொடுக்குறேன். இப்போ ஈஸியாக தான் பார்த்துட்ருக்கோம். போக போக கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்க கொஞ்சம் டஃப்பான சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.